ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெக்சிகோ சீரிஸ். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருக்கோம் மெக்சிகோ விலாகில். அதை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் போய் டால்ஃபின் கூட ஜாலியாக விளையாடணும். ஸோ அதை பற்றியும், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மாலுங்க, நல்ல அவுட்லெட் மால், சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். என்ன சொல்கிறாரு? நெக்ஸ்ட் வந்து டால்ஃபின் ஷோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து டால்ஃபின் கூட வந்து ஃபுல்லாக வந்து பெட் பண்ணலாம், அது கூட விளையாடலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ அது புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணி அந்த டால்ஃபின் இருக்குது அங்கே ஏரியா கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அக்வாரியமும் காட்டுறாங்க. அது முடிச்சுட்டு அதே ஷட்டிலில் வரணுன்னா வரலாம், அப்படி இல்லை ஷட்டில் மிஸ் பண்ணணுன்னா நீங்கள் பஸ்ஸில் வரலாம். ஸோ அதுக்கு ஒரு $5 ஏதோ ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க போய் டால்ஃபின் ஷோவை பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் ரெடியாடா டால்ஃபின் ஷோக்கு? ஓகே, ரெடி கைஸ், வாங்க போகலாம். ஓகே, டால்ஃபின் அந்த இது பாருங்கள், அந்த ஷட்டிலே வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. கிளம்பிட்டாரு. இங்கே டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணிட்டாரு. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள், அங்கே அவ்வளோ டிராஃபிக். அங்கே பின்னாடி பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. மெக்சிகோவில் அடுத்தது நான் கற்றுக்கினது ஃபார்மசி வந்து ஃபார்மசியா அப்படின்ற ஒரு வேர்டை கற்றுக்கிட்டு இருக்கேன். வந்துடுத்து நினைக்கிறேன். அவ்வளோ அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸில் திருப்பி வந்து பிக்கப் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே தான் வந்து அக்வேரியம் ப்ளஸ் அந்த டால்ஃபின் ஆக்டிவிட்டிலாம் இங்கே தான் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. இதில் தான் அக்வேரியம் ப்ளஸ் அந்த டால்ஃபின் ஏரியா இருக்குது. போகலாம் வாங்க. நிறைய பேர் நானும் வீடியோவில் பார்த்துருக்கேன், இதை நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த மாலுக்கு நானும் வந்திருக்கிறேன். இப்போ ஐ திங்க் நம்ம ரெகுலர் யூஎஸில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள் அக்வேரியம், ஏரிகோ. ஸோ இங்கே தான் அந்த ஆக்டிவிட்டி. ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட் டைம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் டிக்கெட்லாம் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே ஆன்லைனில் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு இங்கே ஃபிசிக்கல் டிக்கெட் தருவாங்க உங்களுக்கு. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். உள்ளே வந்தாச்சு. இப்போ ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதாவது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அது வந்து என்ன, நம்மளை வந்து கடிச்சிருமா அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல, நேச்சராக நம்மளுக்கு வர்றது. ஸோ அதுவும் இருந்தது. பட் ஆனால் ஒன்ஸு ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த பயம்லாம் போயிடுச்சுங்க. கிட்ட வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வர வச்சு அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹாய் சொல்கிற மாதிரிலாம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து நல்லா தடவை வச்சாங்க. அதெல்லாம் சும்மா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி பழகிடுச்சுன்னா, இப்போ பாருங்கள், நம்மளுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆகிடுச்சு. அழகாக நான் கை போடுறேன், அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே நடுவில் வந்து நிற்கிது, அழகாக போஸ் கொடுக்குறோம். எல்லாமே அதுக்கு சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அங்கே பெஸ்ட்டு. அது வந்து நம்மளை பின்னாடி வந்து காலில் வந்து புஷ் பண்ண போகுது. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கின பேக்கேஜில் இது இல்லைங்க. அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எங்களுக்கும் இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயம் வந்து பீக்கில் போகும்னு சொல்லுவாங்களே, அது இப்போ தான் எனக்கு வந்தது. என்னென்னா, அதுங்க பின்னாடி வந்து அழகாக வந்து அந்த ஒன்று ஒரு காலுக்கு ஒன்று வந்து 2 வரப்போகுது. இப்போ வந்து நம்ம காலில் புஷ் பண்ணோம், அது எங்கேருந்து வரப்போகுது நம்மளுக்கு அந்த ஒரு டென்ஷனாகவே இருந்தது. அது வந்து பண்ண உடனே நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அது புஷ் பண்ணிச்சு பாருங்க, ஒரு பயம் எனக்கு. அந்த தண்ணி பயம் இல்லைங்க, அது பண்ணுற அந்த ஃபோர்ஸுக்கு எங்கடா வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் வந்து. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ நம்ம பார்த்தது பெரியவங்களுக்கு மட்டும்தாங்க அலவுடு. ஆனால் சின்ன பையன் வந்து அவன் ரொம்ப எனக்கும் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பண்ண வச்சாங்க. இது வந்து அந்த சின்ன டிஸ்டன்ஸ்லேருந்து அவன் அந்த டார்சல் ஃபின்னை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வராங்க. அவனுக்கு என்னென்னா, இந்த சின்ன டிஸ்டன்ஸ் தான், அவன் என்னமோ பெரிய அட்லாண்டிக் ஓஷனே தாண்டின மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தான்.
செம்ம ஆசம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் அழகாக டால்ஃபினுக்கு பாய் சொல்லிட்டு அது எங்களுக்கு சூப்பராக பாய் சொல்லி வெளியே அனுப்பிச்சிச்சு. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆனாங்க. நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டிருந்தோம். ஸோ அது வந்து யூஎஸ்பி டிரைவில். ஸோ 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் இந்த மாலில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கும். ஆக்சுவலாக வெதர் சூப்பராக இருக்குது. சின்ன மால் தான். ஆக்சுவலி கொஞ்சம் அவுட்லெட், நம்ம யூஎஸில் அவுட்லெட் மால் தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி கடைங்கள்லாம் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஆல்டோஸா. ஆல்டோஸ், நம்ம ஆல்டோஸ் வேறு, இது வேறு ஐஸ்கிரீம் கடை போல இருக்குது. ஃபேட் டியூஸ்டே. இங்கே பாரு, ஃபேட் டியூஸ்டே வந்தோம். ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் 7 o'clock அது மேலே வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மால் வந்து ரொம்ப இந்த அக்வேரியம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது வந்தீங்கன்னா இதையும் கவர் பண்ணலாம், இல்லை மால் வந்தீங்கன்னா அக்வேரியம் கவர் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்பக்ஸ், மெக்டானல்ட்ஸ். மெக்டானல்ட்ஸ் மெக்டானல்ட் போனன்றான் ஒருத்தன். பார்த்த உடனே டே ஒரு நாள் கூட அவளை யூஎஸ் விட்டு வந்து அதுக்குள்ளேயே உனக்கு வந்து இவ்வளோ தடை. கேன்கூனில் நீ வந்து மெக்டானல்டில் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறல்ல, வா என்ன வா. மெக்டானல்ட்ஸில் வந்து எல்லாம் மெக்சிகன் ப்ரைஸில் போட்டிருக்குது. La India de Inglaterra. என்ன சொல்கிறாரு? La independencia de Inglaterra. ¿Cómo se llama? Gandhi. காந்தி, மகாத்மா காந்தியை பற்றி தான் சொல்கிறாரு. இந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு 90 years மேலே இருக்குங்க. எங்களை கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவரோட ஸ்பானிஷில் தான் பேசிட்டு இருந்தாங்க, நிறைய புரியலைங்க. ஆனால் வந்து ஒன்று மட்டும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, மகாத்மா காந்தின்னு நிறைய தடவை சொன்னாருங்க. அப்படியே எனக்குலாம் உடம்புலாம் வந்து புல் அரிச்சு போச்சு. நம்ம மகாத்மா காந்தி வந்து தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. அதுவும் இங்கே மெக்சிகோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. எப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க, அவங்கள வந்து இந்த கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் புக் ஷாப் ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேரே வந்து இவங்க லிபர்டியாஸ் காந்தின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. அப்படின்னா காந்தி புக் ஸ்டோர்ஸ்னு பேருங்க. இது வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோரு. கிட்டத்தட்ட இது 1971 ஆரம்பிச்சிருக்காங்க. மோர் தென் 30 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் மெக்சிகோ வந்து இந்த கடை வந்து இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூட ரொம்ப நேரம் ஸ்பானிஷில் பேசினார். சத்தியமாக எனக்கு நிறைய புரியல. மகாத்மா காந்தின்னு சொன்னார், அது மட்டும் தெரியுது. De la cultura india. Y a pesar de vivir como vivan. மெக்சிகோ பர்கர் வந்து ஒன்றும் பெருசாக யூஎஸ் பர்கர் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை கெச்சப்பு, இது வந்து அலப்பினா, அது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க பாட்டி கூட உட்காந்து இது சாப்பிட்றோம் பாருங்க, மெக்டானல்ட்ஸ் மெக்சிகோவில். ஸோ இந்த கடையில் தான் இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு. சாக்லேட் வித்தியாசமாக வச்சு கொடுக்க போகிறாரா, எப்படி தான் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸோ அவர் வைக்கிறது வந்து இந்த மாதிரி வச்சு கொடுக்க போகிறாரு. இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, சாப்பிடவே தோண மாட்டேது. இதை பார்த்தா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் சாப்பிட்லன்னா அது அப்படியே போயிடும். இந்த சைடு நல்லாயிருக்கு. இந்த இது சூப்பராக இருக்குது. சூப்பர். இந்த 2 ஐட்டம் வாங்கினது பாருங்கள், ஐஸ்கிரீமும் அந்த இதுவும் எவ்வளோ. இங்கே பாருங்கள், ஃபோனில் இருக்க மைக்கு டிஸ்கனெக்ட் ஆனது கூட தெரியாமல் நான் ரொம்ப சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் நான் ஒன்றும் சொல்லலைங்க. இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்.
அக்வேரியம் இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டால்ஃபின் அந்த வீடியோ எடுத்தாங்க பாருங்கள், அது ஃபுல்லாக ஒரு யூஎஸ்பி டிரைவில் போட்டு கொடுக்க சொன்னேன். ஸோ அது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு ட்ரிக் இருக்குங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பேக்கேஜ் சொல்லுவாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வெளில வந்தேங்க. அது என்ன நினச்சாங்களோ தெரில. நான் பாட்டுன்னு பார்கெட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 40% ரெடியூஸ் பண்ணி நான் இப்போ வாங்கினேன் இந்த ஐட்டமை. மாலில் வந்து நிறைய ஸ்டோர் இருந்ததுங்க. ஆனால் வந்து நம்ம பெருசாக உள்ளெல்லாம் போய் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். டாக்ஸி மிஸ் பண்ணதுனால இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போயின்னு இருக்கோம். ஸோ பாருங்க, டிக்கெட்லாம் எப்படியும் நம்ம ஊர் பல்லவன் பஸ் மாதிரி ஏறி உட்காந்தாச்சு. இங்கேருந்து 5 மினிட்ஸ் தான். ஸோ 6 பேருக்கு வந்து 72 பைசா சொன்னாங்க, இல்லைன்னா $6. ஸோ ஒருத்தருக்கு $1 மாதிரி கணக்கு வருது. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு இப்போ அங்கேயே போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மால் பேர் வந்து லாய்ஸில் கேன்குன்ங்க. ஸோ அது உள்ளே வந்து இந்த அக்வேரியமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.